விஷயம் தெரிந்துவிட்டது. இனிமேல் அதிகமான மக்களை நம்மால் வழிகெடுக்க முடியாது. மற்ற நபிமார்களிடத்திலும் மற்ற நபிமாருடைய கௌமுகளிடத்திலும் நாம் செய்த சேட்டைகள். அப்துல் முத்தலிப் அந்த மக்காவுடைய முத்தவல்லி أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي وقال الله تعالى في القرآن المجيد بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العلي العليم وصدق رسوله النبي الكريم أما بعد புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாவதாக. அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் மூமின்களாகிய நம் அனைவரும் உயிருக்கு உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி காத்தமுன் நபி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் அவர்கள் பின்பற்றி வந்த தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இறைநேச செல்வர்களான வலிமார்கள் நல்லோர்கள் நாதாக்கள் இந்த அற்புதமான சங்கக்குரிய ரபியுல் அவல் மாதத்தினுடைய முதல் ஜும்மாவில் வீட்டிற்கக்கூடிய நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய பேரன்பும் பேரருளும் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டுமாக. ஆரம்பமாக நம் அனைவருக்கும் நாயகத்தின் பொருட்டால் இறை அச்சத்தை கொண்டும் இஹ்லாஸ் என்ற உள்ள தூய்மையை கொண்டும் மௌத்திற்கு முன்பாகவே தௌபா என்ற ஒரு நல்ல நசீபை கொண்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. ஆமீன். அன்பிற்கிலே பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை படைப்பதற்கு முன்பாகவே மலக்குகளுடைய படைப்பை படைத்து விட்டான், இப்லீஸுடைய படைப்பை படைத்து விட்டான். அவனை வணங்குவதற்காக அவனை துதிப்பதற்காக ஒரு புதுவிதமான ஒரு படைப்பை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அல்லாஹ்வுக்கு ஏற்படும் பொழுது அவன் முதலாக படைத்த ஒரு ஒளி, ஒரு நூர், ஆக கடைசியாக வரக்கூடிய ஒரு இறுதி தூதராகி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூர். நாம் எல்லாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்ததற்கு பிறகு அவர்களுக்கு கண்ணியம் செய்யும் பொருட்டு அவர்களுக்கு சுஜூத் செய்வதற்காக அல்லாஹ் கட்டளையிட்ட சமயம் இப்லீஸை தவிர அனைவருமே, அனைத்து மலாய்க்குமார்களுமே சுஜூத் செய்தார்கள். தற்பெருமையின் காரணத்தால், ஆணவத்தின் காரணத்தால், அல்லாஹ்விடத்திலேயே ஏகத்துவம் பேசியவனாக அல்லாஹ்வுடைய கட்டளையை நிராகரித்த ஒரு காரணத்திற்காக ஷைத்தான் சபிக்கப்பட்டான், தூக்கி வீசி எறியப்பட்டான். அப்படிப்பட்ட ஷைத்தான் இந்த உலகத்திலே அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டு வந்தான். இந்த மனித படைப்புக்காக என்னை நீ தூக்கி வீசி எறிந்தாயோ,
எந்த மனித படைப்பை கண்ணியப்படுத்தவில்லை என்பதற்காக என்னை நீ சபித்தாயோ, இதே மனித சமுதாயம் உனக்கு வழிபட்டு விடாமல் அவர்களை வழிகெடுப்பதற்கு நான் சூழ்ச்சி செய்கிறேனா இல்லையா என்று பார் என்று அல்லாஹ்விடத்திலே சவால் விட்டவனாக இந்த உலகத்திற்கு வருகிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்விடத்திலேயே சவால் விட்ட இப்லீஸ் அவருடைய வாழ்க்கையிலே அதிர்ச்சி அடைந்தவனாக அலறி துடித்து ஒப்பாறு வைத்து அழுத சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஷைத்தான் அலறி துடித்து அழுது ஒப்பாறு வைத்த சில சந்தர்ப்பங்கள் உண்டு. அதில் ஒரு சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அரஃபாவுடைய நாள். உலகெங்கிலும் இருந்து வரக்கூடிய ஹாஜிமார்கள் அந்த அரஃபாவுடைய இடத்திலே நின்று அழுதவர்களாக தொழுதவர்களாக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி அவர்களுடைய குற்றங்களுக்கும் பாவங்களுக்கும் மன்னிப்பு கேட்கும் பொழுது அத்துணை ஹாஜிமார்களையும் அல்லாஹ் தஆலா அவர்கள் விவரம் தெரிந்த நாள் முதல் அந்த பொழுது வரை அந்த அரஃபாவுடைய திடலில் மைதானத்தில் கால் வைக்கும் வரை அவர்கள் செய்துவிட்ட அத்துணை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அன்று பிறந்த பாலகர்களாக அல்லாஹ் ஆக்கக்கூடிய அந்த தருணம் ஷைத்தான் ஒப்பாறு வைக்கக்கூடிய தருணம். எதற்காக ஒப்பாறு வைத்து அழுகிறான்? இவன் விவரம் தெரிந்த நாள் முதல் எத்தனை நேர தொழுகையை தொழவிடாமல் நான் தடுத்திருக்கிறேன். செல்போன் பார்ப்பதன் மூலமாக, சினிமாக்களுக்கு செல்வதன் மூலமாக, நண்பர்களோடு சேர்ந்து அரட்டை அடிப்பதன் மூலமாக வியாபாரம் வியாபாரம் என்று கல்லாவையே நாம் நம்பியவனாக தொழுகையை எவ்வளவு வீணடிக்க வைத்து எவ்வளவு திட்டம் தீட்டி இவனை கெடுத்து ஒட்டுமொத்த பாவத்தின் உருவமாக இவனை ஆக்கி வைத்திருந்தோம். ஆனால் இவனோ இந்த அரஃபாவுடைய நாளிலே இந்த அரஃபாவுடைய இடத்திலே வந்து நின்று கொண்டு கையேந்தி அவன் அழுதான் அல்லது அழுததை போல நடித்தான் என்பதற்காக அல்லாஹ் அவருடைய ஒட்டுமொத்த பாவங்களையும் மன்னித்து நான் பட்ட கஷ்டங்களை எல்லாம் வீணாக்கி விட்டானே என்று ஒப்பாரி வைத்து அழுகிறான் ஷைத்தான். இரண்டாவது தருணம் தெரியுமா? சூரத்துல் ஃபாத்திஹா. ஃபாத்திஹா அப்படினால சிலருக்கு எப்படி அலர்ஜியோ ஷைத்தானுக்கும் அலர்ஜி. ஃபாத்திஹான்னா ஷைத்தானுக்கு அலர்ஜி. ஏன்னா சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கும் பொழுது அவன் அப்படித்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். இறைமறையின் இந்த குர்ஆன் வேதத்தினுடைய இந்த தோற்றுவா என்று சொல்லக்கூடிய ஆரம்ப சூறா இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று துவங்கி இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்றும் சொல்லப்பட்டு கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஷைத்தானை சொல்லாமல் இப்லீஸை சொல்லாமல் அல்லாஹ் சொல்லி காட்டி இது போன்று நல்லாத்தான் இருந்தா இப்ப வழிகட்டு போயிட்டான், வழிதவறி போயிட்டானே, அவன் பாதையில என்ன ஆக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ் சொல்லிய அந்த சூரா. அந்த சூரா ஓதி முடித்தவுடன் நாம் என்ன சொல்றோம்? ஆமீன், அப்படியே ஆகட்டும் அல்லாஹ் அந்த வழிதவரை ஷைத்தானுடைய கூட்டத்தில் என்ன ஆக்கிறாரு என்ற அந்த சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய தருணத்திலும் ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதானோ. மூன்றாவது தருணம் எப்பொழுது தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பின் பொழுது. அவர்களுடைய பிறப்பின் பொழுது ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். எத்தனையோ நபிமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். அத்தனை நபிமார்களுடைய கூட்டத்திலும் சூழ்ச்சி செய்தவனாக, சதிகாரனாக, எப்படியெல்லாம் மக்களை அந்த நபிக்கு வழிபட்டு விடாமல் தடுக்க வேண்டுமோ அந்த செயலை எல்லாம் கச்சிதமாக செய்து முடித்தவன் ஷைத்தான். அந்த நபிக்கு எதிராக பேசுவது மட்டுமல்ல, அந்த நபியையே கொலை செய்யும் அளவிற்கெல்லாம் தூண்டுதலாக செயல்பட்ட ஒரு பிரைன் ஷைத்தான். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகைக்கு பிறகு அவனுக்கு தெளிவாக ஒரு விஷயம் தெரிந்து விட்டது. இனிமேல் அதிகமான மக்களை நம்மால் வழிகெடுக்க முடியாது. மற்ற நபிமார்களிடத்திலும் மற்ற நபிமாருடைய கௌமுகளிடத்திலும் நாம் செய்த சேட்டைகள், நாம் செய்த சூழ்ச்சிகள் இந்த உம்மத்தை முஹம்மதியாவிடத்திலே பழிக்காது என்று
தெரிந்து கொண்ட அந்த தருணத்திலே ஷைத்தான் ஒப்பாரி வைத்து அழுதான். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 3 விஷயங்களை பொது உடைமையாக ஆக்கிவிட்டான். பொது உடைமை என்ன தெரியல? இன்னைக்கு இந்த உலகத்துல இந்த காற்று பொது உடைமை, அப்படிதானே? தண்ணீர் பொது உடைமை இதுவரைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாடுகளுக்கு நாடு மத்தியில, காவிரி வாத்து பிரச்சனை மாதிரி. அப்ப எப்படி இந்த காற்று எல்லாருக்கும் பொது உடைமையோ? அரசனா இருந்தாலும் சரி, ஆண்டியா இருந்தாலும் அவர் சுவாசிப்பதற்கு காற்று வேணும். அது அல்லாஹ் ஃப்ரீயா கொடுத்துட்டான், எல்லாரும் யூஸ் பண்ணிக்கோங்கப்பா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு தான் பொது உடைமைன்னு சொல்லுவாங்க. இப்படி அல்லாஹ்வினால் பொது உடைமை ஆக்கப்பட்ட விஷயம் மொத்தம் 3 உண்டு. ஒன்று என்ன தெரியுமா? ரப்புல் ஆலமீன், இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அவன் ஒரு பொது உடைமைக்குரியவன். அவன் குறிப்பிட்ட இஸ்லாமிய சமூகத்திற்கு மட்டும் சொந்தமானவன் அல்ல. அவனை ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, அவன் இல்லவே இல்லை என்று சொன்னாலும் சரி, அவனுக்கு இணையாக வேறு யாரையும் வைத்தாலும் சரி, அவனுக்கும் யார்தான் இறைவன்? அல்லாஹுதான் இறைவன். அதனால இந்த விஷயத்தை அல்லாஹ் இப்படி சொல்றான், ரஹ்மத்துல் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன் என்ன? அகிலத்தார்களுக்கெல்லாம் ரப்பு அவன். நீ ஏத்துக்கிட்டு போ, ஏத்துக்காம போ, பள்ளியாசத்துக்குள்ள உட்கார்ந்து சரி, அது ரோட்ல அப்படி நடந்து போனாலும் சரி, உனக்கு இறைவன் நான் தான் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் இந்த உலகத்திலே, இந்த பிரபஞ்சத்திலே தன்னை பொது உடைமையாக அறிவிப்பு செய்து விட்டான். இரண்டாவது விஷயம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத்துல் ஆலமீன், அவர்களை நாம் ரஹ்மத்தாக ஆக்கி இருக்கிறோம் என்று ஒரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான். அந்த ரஹ்மத் இந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமான ரஹ்மத் அல்ல. அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தவர்கள், அவர்களுடைய பெயரை கெடுக்கும் வண்ணம் என்னென்ன செய்ய வேண்டுமோ எல்லாம் செய்யக்கூடியவர்களுக்கும் அவர்கள் தான் நபி, அவர்கள் தான் ரஹ்மத். அன்பிற்கினிய பெருமக்களே, இந்த இரண்டாவது சொல்லப்பட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலக மக்களுக்கு பொது உடைமையாக ஆக்கப்பட்டவர்கள். மூன்றாவது விஷயம், ذிக்ருல் ஆலமீன், இந்த இறை வேதம் இருக்கிறது, குர்ஆன், இதுவும் நமக்கு மட்டும் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு மட்டும் சொந்தம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நமக்கே அதை பத்தி தெரியாது. அது இன்னும் அது ஒரு பக்கம், அப்படித்தானே? நமக்கு இறங்கப்பட்டுச்சு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? அந்த குர்ஆனை பத்தி நமக்கே ஒண்ணு சரியா தெரியாது, நமக்கே அது ஓத தெரியாது பலருக்கு. ஆனால் இந்த இறை வேதத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இது உங்களுக்கு மட்டும் இல்லப்பா, இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் இதுதான் வேதம், இந்த அகிலத்தார்களுக்கெல்லாம் இதுதான் வேத நூல் என்று இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட அல் குர்ஆன் இருக்கிறது, இதுவும் பொது உடைமையாக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆக மொத்தத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும், அல்லாஹ்விடத்திலிருந்து அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இறங்கி அருளப்பட்ட அந்த குர்ஆனும் இந்த உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொது உடைமையாக்கப்பட்ட பொது சொத்து. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவாங்க குர்ஆன்ல, குல் நபியே நீங்க சொல்லுங்க, பிஃபத்லில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு நீங்க சொல்லுங்க, அது ரஹ்மத்திஹி, அவருடைய ரஹ்மத்தை கொண்டு நீங்க சொல்லுங்க, ஃபல் யஃப்ரஹு, நீங்க சந்தோஷமா இருங்க. இந்த ஆயத்துல என்ன சொல்ல வர்றாங்க? இப்னு கஸீர்ல அல்லாமா இப்னு அப்பாஸ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 2 செய்திகள் இங்க சொல்றான். நபியே நீங்க சொல்லுங்க, ஃபதுலுல்லாஹ் அப்படின்னு சொன்னா குர்ஆன் ஷரீஃப், வ ரஹ்மத்திஹி என்று சொன்னால் நீங்க யார்? ரசூலுல்லாஹ். இந்த இரண்டும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக நீங்கள் என்ன செய்யணும்? ஃபல்யஃப்ரஹு, ஹாப்பியா இருங்க, சந்தோஷப்படுங்க, கொண்டாடுங்க. ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதம். நோன்பு வைப்பதன் மூலமாக, இரவு நின்று தொழுவதன் மூலமாக
அந்த குர்ஆனை ஓதுவதன் மூலமாக, அந்த குர்ஆனை ஓத கேட்பதன் மூலமாக எப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய கலாமாகிய குர்ஆனை நாம் சங்கைப்படுத்தி சந்தோஷப்படுத்துகிறோம். அதுபோலவே ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹ்மத் என்பதாக சொல்லிவிட்டார் அல்லவா, அந்த ரஹ்மத்துக்காக நீங்கள் அந்த ரஹ்மத்தை கொண்டாடுங்கள், அந்த ரஹ்மத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள், அந்த நபியை பின்பற்றுங்கள், அந்த நபியின் மீது ஸலவாத்துக்களை சொல்லுங்கள். அந்த நபியை படிப்பது, அவர்களுடைய நபிமொழிகளை கேட்பது, அவர்களை புகழ்ந்து படிப்பது அனைத்துமே அவர்களை கொண்டாடுவதற்கு சமம். இது அல்லாஹ் திருமறையில் சொல்லக்கூடிய கட்டளை. நம்மில் விளக்கம் இல்லாதவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ரபியுல் அவ்வல் மாதம், இந்த மாதம் மட்டும்தான் நாயகத்தை பற்றி பேசுகின்றோம் என்று அல்ல. அவர்களை பேசாத ஒரு பொருளை யாரும் காட்ட முடியாது. அவர்களை தொடாமல் யாரும் எந்த ஒரு விஷயத்தையும், தீனுடைய விஷயத்தை பேசிவிட முடியாது. என்ன, ரபியுல் அவ்வல் வந்துவிட்டால் சற்று கூடுதலாக இன்னும் ஆழமாக இறங்கி அவர்களுடைய பிறப்பை, அவர்களுடைய வளர்ப்பு முறையை, அவர்கள் வளர்ந்த முறையை, அவர்கள் குடும்பம் நடத்திய முறையை, அவர்கள் ஆன்மீகத்தில் செய்து காட்டிய விஷயத்தை, அவர்கள் செய்த அரசியலை, அவர்கள் கொண்டாடிய அந்த எல்லா விஷயங்களையும் பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனையும் பேசக்கூடிய ஒரு காலமாக இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாம் எடுத்திருக்கிறோம். நாயகத்தின் பிறப்பு சாதாரணமானதல்ல. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி பொது உடைமை ஆக்கப்பட்டவர்கள் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரஹ்மத் சாதாரணமானதல்ல, கொண்டாடப்படக்கூடியது. அல்லாஹ் குர்ஆனிலே எத்தனையோ நபிமார்களுடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது, மூசா வந்தார், ஈசா வந்தார், இப்ராஹிம் வந்தார், அய்யூப் வந்தார், யஹ்யா வந்தார், ஜக்கரியா வந்தார். ஆனா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த அந்த இன்ட்ரோடக்ஷன் மாதிரி, அந்த அறிமுகம் மாதிரி எந்த நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். நபியே, இந்த அகிலத்திற்கு உங்களை நாம் ஒரு அருட்கொடையாக, ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம் என்ற இந்த வார்த்தை எந்த நபிக்கும் சொல்லப்படாத ஒரு வார்த்தை. அப்பேற்பட்ட நபியினுடைய பிறப்பு சாதாரணமானதல்ல. அப்பேற்பட்ட நபி பிறப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளும் கொஞ்ச நஞ்சம் அல்ல. சரித்திரத்திலே, வரலாறுகளிலே நாம் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் நம்மை மேலும் மேலும் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய செய்திகள் கொட்டி கிடக்குகிறது. அதில் சில செய்திகளை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். அப்துல் முத்தலிப், அந்த மக்காவுடைய முத்தவல்லி நாட்டாமை அவர்தான். அவருக்கு 12 ஆண் மக்கள். அதுல 12வது ஆள் தான் நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய தந்தை அப்துல்லா அவர்கள். அந்த 12 மக்களில் அப்துல்லா அவர்கள் மிகுந்த அழகுடையவர்களாக, பார்ப்பதற்கு மனதை கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு அழகை அவர்கள் பெற்றிருந்தார்கள். காரணம், அவருடைய முதுகந்தண்டின் நாயகத்துடைய நூறு இருக்குது. பிறகு அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையிலே ஆமினா அம்மா அவர்களோடு நிக்காஹ் நடைபெறுகிறது. நிக்காவிற்கு பிறகு அப்துல்லா அவர்களிடத்தில் இருந்த அந்த பேர் அழகு அப்படியே தாயினிடத்தில் வந்துவிட்டது. ஏன், அந்த தாயின் கருவறையிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஜனித்து விட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் ஏகப்பட்ட நிகழ்வுகள் நடைபெறுகிறது. ஆபிரகாம் என்ற மன்னன், ஒரு நஸ்ரானி கிறிஸ்துவ மன்னன், யானை படைகளோடு காபாவை இடித்து தகர்ப்பதற்காக வருகிறார். இதனை கேள்விப்பட்ட செய்திதான். அப்ப இன்று ஹாஜிகள் ஹஜ்ஜுக்காக செல்லும் பொழுது மினாவிலிருந்து அப்படியே அரபாவுக்கு வர்ற வழியில முஸ்தலிஃபாங்கிற இடத்துக்கு வர்றாங்க இல்லையா, முஸ்தலிஃபால தான் அந்த சைத்தானுக்கு கல்லெறியறதுக்காக கல்ல பிறக்கிற இடம். அந்த முஸ்தலிஃபாங்கிற இடத்துலதான் அந்த மிலிட்டரி கேம்ப் போடுறான் அந்த ஆபிரகாம்ங்கிற மன்னன், அந்த யானை படைகளோடு பட்டாளத்தோடு. காரணம், உலக மக்கள் எல்லோரும் அந்த காபாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன இருக்கு, 4 பக்கம் சவறு, அவ்வளவுதான். ஆனா ஏதோ ஒரு ஈர்ப்பு, அந்த ஈர்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான், அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுக்கிறான்.
எல்லாருக்கும் கொடுக்கிறது இல்ல. இன்னைக்கு அது நோக்கி ஓடணும் நினைக்கிறதுக்கு காரணம் என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய வீடுங்கிற ஒரு வார்த்தை பைத்துல்லா. ஆனால் அதை நோக்கி மக்கள் எல்லாம் உலக நாடுகளிலிருந்து வருவதை பார்த்து ஆத்திரமடைந்தவனாக செய்த செயல்தான் இந்த ஆபிரகாமுடைய இந்த படையெடுப்பு. காபாவை எடுத்து தரை மட்டுமா ஆக்கிவிட்டால் அடுத்த இந்த மக்கள் எங்க போவாங்க? நம்ம ஒண்ணு ரெடி பண்றோம், அங்க வருவாங்க என்று அவனுடைய திட்டம். திட்டத்தின் விளைவு, ஊர் பெரியவங்க யாரா பேச வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா யார் வரல. முக்கியஸ்தரான முத்தவல்லியான அவருக்கு சொந்தமான சில ஒட்டைகளை அவர்கள் படை வீரர்கள் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்துல் முத்தலிப் தன்னுடைய கால்நடைகள் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டாங்க தெரிஞ்ச உடனே வேகமா வர்றார். அரபுலகத்தில் ஆஜானு பாகுவான நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அவர்களை சுமந்து வந்த பரம்பரை அல்லவா, அவ எப்படி இருப்பாங்க? அப்துல் முத்தலிப் அவர்களும் நல்ல ஆஜானு பாகுவான தேஜஸோடு, கம்பீரமான நடை, தலைப்பாகையோடு, அந்த அரபியர்கள் உடுத்தக்கூடிய அங்கிகளோடு தன்னுடைய குதிரைகளை வேகமாக வந்து இறங்கி ஆபிரகாம் மன்னனை நோக்கி நடந்து வருகிறார்கள். நடந்து வருவதை பார்க்கும் போதே ஆபிரகாம் மன்னன் கேட்கிறான், என்ன உங்க காபாவை காப்பாற்றுறதுக்காண்டி என்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்கிறோம். அப்ப அவர் அப்துல் முத்தலிப் சொன்னாரு, இல்ல இல்ல, எனக்கு சொந்தமான என்னுடைய கால்நடைகளை, என்னுடைய ஒட்டகங்களை உங்களுடைய படை வீரர்கள் பிடித்து வந்து விட்டார்கள், அதை வாங்கிட்டு போறதுக்காண்டு வந்திருக்கிறேன். ஆபிரகாமுக்கு ரொம்ப ஆச்சரியம், நான் காபத்துல்லா வெடிக்க வந்திருக்கிறேன், இந்த ஒட்டகம் எனக்கு சொந்தமானது, அந்த வீடு அவனுக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தமானதை கேட்டு பாதுகாத்து கொண்டு செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன், அவனுக்கு சொந்தமானதை அவன் பாதுகாத்துக் கொள்வான், கூட ஒட்டகத்தின் சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அதற்கு பிறகு இதுக்கப்புறம் ஊர் பெரியவன் நாட்டாம முத்தவலி இப்படி பேசிட்டாருன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? எட்ரா படம் எட்ரான்னு சொல்லி யானையை அடிச்சு விரட்டினா யானை என்ன செய்யல, அந்த இடத்தை விட்டு நகரல, பின்னாடி போகுது, சைட்ல போகுது, இந்த சைட்ல போகுது, ஆனா ஃப்ரண்ட்ல மட்டும் எடுத்து வைக்க மாட்டேங்குது. அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லை அதுக்கு. அதையும் தாண்டி அதை அடித்து துன்புறுத்தி செல்லும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபாபில் என்ற பறவையின் மூலமாக அதனுடைய வாயில் கவ்வி வந்த ஒரு சிறு அந்த களிமண் போல உண்டான அந்த துண்டுகளை வைத்து, குண்டுகளை வைத்து துவம்சம் பண்ணிய அந்த நிகழ்வு. யானை படைகள் அனைத்தும் மாடு வைக்கோலை தின்று மென்று துப்பினால் எப்படி இருக்குமோ அதுபோல அல்லாஹ் ஆக்கிவிட்டான். இந்த நிகழ்வு, இந்த மண்ணை காப்பாற்றுவதற்குண்டான இந்த சரித்திர நிகழ்வு எப்போ நடந்தது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆமினா அம்மா அவர்களுடைய வயிற்றிலே ஜனித்திருந்த சமயத்தில் நடந்தது. நல்ல கவனிங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இல்லத்தை மட்டுமல்ல அந்த மக்கா நகரத்தையே காப்பாற்றினான். நிறைய செய்திகள் உள்ளுக்குள்ள போய்கிட்டே இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததுக்கு அப்புறம் குர்ஆன் அருளப்பட்ட சமயத்துல நம்ம எல்லாம் ஓதுறோம் இல்லையா, அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, அந்த சூராவுடைய சம்பவம் தான் அது. அது அல்லாஹ் தஆலா ரசூலை பிறந்ததுக்கு அப்புறம் இறக்குறான், பிறந்ததுக்கு அப்புறம் இறக்குறான். இந்த நிகழ்வு நடக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவில்லை. ஆனால் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு 40 வயசுக்கு அப்புறம் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பிறகு இந்த அத்தியாயம் இறங்குகிறது. இறங்கும் பொழுது அந்த வார்த்தையை மட்டும் கொஞ்சம் கவனிங்க. அலம் தர கைஃப, அலம் தரன்னு என்ன அர்த்தம்? நீங்க பார்க்கலையா அப்படின்னு கேட்கிறான். ரசூலுல்லாஹ் பார்க்கலைன்னா அவங்க அப்ப இருந்தாங்களா? ரசூலுல்லாஹ் வயித்துல இருந்தாங்க, ஜனிச்சிருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் என்ன வார்த்தை இங்க பயன்படுத்துறான்? நீங்க பார்க்கலையா அப்படிங்கிறான். ஆனா ஆக்சுவலா அந்த இடத்துல என்ன வார்த்தை அல்லாஹ் சொல்லணும்? நீங்க கேள்விப்படலையா, இந்த செய்தி உங்களுக்கு தெரியலையா, எட்டலையா, இப்படிதான் கேட்டுக்கணும். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க பார்க்கலையா நபியேன்னு கேட்கிறான். வயிற்றுக்குள் ஜனித்திருந்த அந்த நபியை பார்த்து நீங்க பார்க்கலையான்னு சொல்லி உயிரோட ஹயாத்தா இருக்கும் பொழுது கேட்டான்னு சொன்னா நபியினுடைய மறைவை பற்றி நாம் என்ன சொல்லணும்? நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள். இஸ்லாம், ஈமான், அக்கீதா என்பது மேலோட்டமாக பார்த்து கடந்து செல்லும் விஷயம் அல்ல.
ஆய்வு செய்து அல்லாஹ் கொடுத்த அறிவை வைத்து ஆழமாக யோசிக்கும் பொழுதுதான் நமக்கு இல்ஹாமியத் என்று சொல்லக்கூடிய மன உதிப்பை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இது ஒரு சம்பவமா வயிற்றில் இருக்கும் பொழுதே நடக்குது. அடுத்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே அவர்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மாபெரும் அற்புதம் என்னது? ஜம்சம். இந்த ஜம்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு மூடிவிட்டது. இருக்கிற இடம் தெரியல. அன்னைக்கு திறந்தது இன்ன வரைக்கும் திறந்திருக்குங்கிறது இந்த சரித்திரம். இடையில நம்மளே போர் போட்டு யூஸ் பண்ணாம விட்டுட்டா என்ன ஆகும்? அப்படியே அது தூத்துரும், அது க்ளோஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் அதுல எந்த ஃபைலும் இருக்காது. அடுத்து புதுசாக போர் போடணும். இந்த ஜம்சம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்திலே அல்லாஹ்வினால் கொடுக்கப்பட்ட மாபெரும் அதிசய ஊற்று. ஆனால் நீண்ட காலமாக அது இருக்கும் இடமே தெரியாமல் ஆகிவிட்டது. இந்த தகவல் தெரியும், இங்க ஒரு ஊற்று இருந்துச்சுன்னு தெரியும், ஆனா எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இந்த சமயத்துல முத்தவல்லியாக இருந்த ஊர் பெரிய தலைவராக இருந்த அப்துல் முத்தலிப் நீண்ட நாள உள்ளத்துல கவலை, அந்த நீர் ஊற்று இருந்தா நல்லா இருக்குமே, சம்சம் ஊற்று, அது நம்ம கிடைக்காம போயிருச்சு. பல நாள் கவலை. அல்லாட்ட அழுது கேட்கிறாரு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நேர்ச்சை பண்ணி கேட்கிறாரு அல்லாட்ட. என்ன நேர்ச்சை பண்ணாரு தெரியுமா? இன்னைக்கு நேர்ச்சையினாலே கேலி கூத்த பார்க்கக்கூடிய காலம் இது. நேர்ச்சையா எந்த காலத்தில் இருக்க என்பதாக சொல்லி, ஆனால் நமக்கு முன் வழிகாட்டுதல் இல்லாமல் எந்த ஒரு செய்தியையும் நம்முடைய அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தில் வழிகாட்டப்பட முடியாது. அப்ப நேர்ச்சை செய்யறாரு அப்துல் முத்தலிப். எப்படி நேர்ச்சை செய்யறாரு? யா அல்லாஹ், இந்த சம்சம் பண்ணி இருக்கிற இடத்தை நீ காட்டிட்டேன்னு சொன்னா என்னுடைய 12 மக்களில் ஒருவரை நான் உனக்காக அறுத்து பலியிடுறேன்னு நீத்து வச்சுட்டார். எப்படி? இது யாருடைய பிளட், யாருடைய அந்த ஜெனரேஷன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட ஜெனரேஷன் அல்லவா? ஏற்கனவே இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அப்படித்தானே சொன்னா, இஸ்மாயில் அறுத்துருங்கன்னு சொல்லி. அப்ப அந்த ஜீன் அப்படியே வந்து என்ன எங்க வந்து நிக்குது? அப்துல் முத்தலிப் வந்து நிக்குது. அப்துல் முத்தலிப் அவர்கள் இப்படி ஒரு நேர்ச்சி செய்யறாங்க. 12 ஆண் மக்கள் இருக்கிறாங்க, அதுல ஒருத்தர் நான் உனக்காக அறுத்துறேன், எனக்கு அந்த சம்சம் இடத்தை காட்டு. அன்னைக்கே கனவுல அல்லாஹ் காட்டிட்டான், இடத்தையும் குறிச்சு வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஆளுகளை வச்சு தோண்ட வச்சா மாஷா அல்லாஹ் பீரிட்டு கொண்டு வருது சம்சம் நீர். அப்ப இவங்க நினைக்கிறாங்க நம்ம நேர்ச்சை பண்ணி நீயத்து வச்ச மாதிரி அல்லாஹ் கொடுத்துட்டான், இப்ப அந்த அல்லாஹ்வுக்கு நம்ம நேர்ச்சை செஞ்ச மாதிரி நிறைவேற்றணும். இந்த 12 மக்களில் யாரை கொடுக்கலாம்? 12 பேருடைய பேரை சீட்ல எழுதி அப்படி குளிக்கு போட்டு எடுத்தா யார் பேர் வந்துச்சு? அப்துல்லா அவருடைய பேர் வந்தது. சீட்டு எடுத்து பார்க்கிறாங்க, பேர் அப்துல்லா. அதே சமயத்தில் அவர்களுக்கு செய்தி வருகிறது, அப்துல்லாவுடைய மனைவி ஆமினாமா அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள் என்ற செய்தியும் வருகிறது. அந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த மகனை இப்ப அறுத்து கொடுக்கணும் அப்துல்லாவை. இந்த பக்கம் அவருக்கு குழந்தை கருவுல உருவாயிருச்சு, அவருக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. அப்துல் முத்தலிப் அப்படியே மனசுக்குள்ள அப்படியே போராட்டம், கொடுக்கவா வேண்டாமான்னு இல்ல, எப்படி கொடுக்க, இதுக்கு பகரமா ஏதாவது வழி இருக்குதா? அப்பதான் ஒரு யூத துறவி, எப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே கத்துனார் இல்லையா, முகீரா என்று சொல்லக்கூடியவர். அவரு பனி இஸ்ரவேலர்களுக்கு அவ்வளவுதான், கேட்டு மூடியாச்சு, குறைஷ் குலத்துல ஹாசிம் கலையில பிறந்தாச்சுன்னு சொல்லி அறிவிப்பு செஞ்சார் இல்லையா, அவர்கிட்ட மசோரா கேட்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஏன்னா அவர் வேதத்தை கரைச்சு குடிச்சவர், அவர் சொல்றாரு வேணும்னா இந்த ஒரு உயிருக்கு பதிலா ஒரு 10 ஒட்டகத்தை சீட்டு போட்டு எழுதுங்க. இந்த ஒரு உயிருக்கு பதிலா ஒரு 10 ஒட்டகம் எழுதுங்க, இங்கிட்ட அப்துல்லா பேர் எழுதுங்க, 2 குளிக்க போடுங்க, 10 ஒட்டகம் 10 ஒட்டகத்தை கொடுத்து முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஐடியா கொடுக்கிறாரு. அதே மாதிரி ஒரு சீட்ல அப்துல்லா எழுதியாச்சு, இன்னொரு சீட்ல 10 ஒட்டகம் எழுதியாச்சு. குளிக்க போட்டு எடுத்தா மறுபடியும் அப்துல்லா. இப்ப ஒட்டகத்தை 10 கூட்டுறாங்க, 20 ஒட்டகம் அப்துல்லா, சீட்டு பட்டா மறுபடியும் அப்துல்லா, 30 ஒட்டகம், 40 ஒட்டகம், 50, 60, 70, 80, 90, 100 ஒட்டகம். 100 ஒட்டகம் ஒரு சீட்ல, இங்கிட்ட அப்துல்லா எடுத்தா அப்ப 100 ஒட்டகம் அப்பதான் வருது. அப்துல்லா என்ற ஒரு உயிரை காப்பதற்காக
நாயக கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருவுற்றிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியை கேட்டதற்கு பிறகு அப்துல் முத்தலிப் அவர்கள் தன்னுடைய மகன் அப்துல்லா அவர்களுடைய ஒரு உயிருக்காக 100 ஒட்டகத்தை அறுத்து என்ன செய்தார்கள்? நேர்ச்சையை நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுடைய நாட்டோடு ஒன்று இருக்குல்ல, நேர்ச்சை நிறைவேற்றிட்டாங்க. பிறக்க போற அந்த பேர குழந்தை தந்தை இல்லாம பிறக்க கூடாது இவங்க நினைச்சாங்க. ஆனா ஆல்ரெடி அல்லாஹ் பிக்ஸ் பண்ணிட்டான். அவங்க பிறக்கிறதுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடியே அப்துல்லா இறந்து போயிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். இப்படி வரலாற்று நிகழ்வுகள் ஒரு பக்கம் இந்த யானைப்படை அழிக்கப்பட்ட செய்தி, இன்னொரு பக்கம் இந்த ஜம்சம் நீர் மறுபடியும் அல்லாஹ் கொடுத்ததற்கு முழு முதற் காரணம் அல்லாஹ்வுடைய ஹபீப் இந்த மண்ணுக்கு பிறக்க போறார். அவருக்கு மட்டுமல்ல, அவருடைய உம்மத்துக்கள் உலகம் உள்ள அனைவருக்கும் இந்த ஜம்சம் நீர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக கொடுத்த அந்த ஜம்சம் நீர் ஊற்றை மறுபடியும் துளிர்க்க செய்து ஒரு புத்துணர்ச்சியோடு உலகம் உள்ளளவும் பீரிட்டு கொடுக்கக்கூடிய எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் தினமும் அருந்துகிறார்கள். எத்தனை லட்சக்கணக்கான லிட்டர்கள் எல்லா நாடுகளுக்கும் எடுத்து செல்லப்படுகிறது. ஒரு வற்றாத ஒரு ஊற்றாக அந்த ஜம்சம் ஊற்று இன்று வரை வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு யார் காரணம்? முழு முதற் காரணம் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த அகிலத்தார்களுக்கு ஒரு ரஹ்மத் என்பதாக அல்லாஹ் சொன்னானே, அந்த ரஹ்மத்தின் வெளிப்பாடுதான் இந்த ஜம்சம் நீர். அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிறந்ததற்கு பிறகு அல்லாஹ் சொன்ன செய்தி ஒண்ணு, லா உக்ஸிமு பிஹாதல் பலத். எப்படி அல்லாஹ் சொல்றான்? இந்த நகரத்தின் மீது சத்தியமாக நம்ம உலகம் உள்ளளவும் இந்த மக்காவை, இந்த காபாவை நம்ம என்ன செய்வோம்? சங்கைப்படுத்துவோம். எதுக்காக? இங்க அரஃபா இருக்குங்கிறதுக்காகவா? மினா இருக்குங்கிறதுக்காகவா? முஸ்தலிஃபா இருக்குங்கிறதுக்காகவா? அல்ல ஜம்சம் இருக்குங்கிறதுக்காகவா? இல்ல, அல்லாஹ் சொல்றான், லா உக்ஸிமு பிஹாதல் பலத் வ அன்த ஹில்லும் பிஹாதல் பலத். நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால, அல்லாஹ் தஆலா நீங்க இந்த ஊர்ல இருக்கிறதுனால நம்ம இந்த நகரத்தை உலகம் உள்ளளவு பாதுகாப்போம். நபி பிறந்த ஊர், நபி பிறந்தமன், நபி வளர்ந்தமன். அன்பிற்கிற பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்பேற்பட்ட நமது கண்மணி உயிரினும் மேலான உத்தம திருநபி கண்மணி முத்து முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்துக்களை சொல்லுங்கள், அதிகம் சொல்லுங்கள். சொல்ல நாயகத்தின் மஹப்பத், நாயகத்தின் துஆ நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நாளை மறுமையிலே நபியுடைய ஷஃபாத் யார் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்களோ அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? நபியின் மீது ஸலவாத்துக்கள் சொல்ல வேண்டும். சொல்லுங்கள் ஸலவாத். இன்னல்லாஹு மலாயிகத்து யுஸல்லூன அலன் நபி. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நபி ஈமான் கொண்ட மக்களே, நீங்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற இந்த வசனத்தை இறக்கியதன் மூலமாக நம்மளும் ஸலவாத்து சொல்லுவோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மத் பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை சொன்னோம், எதை கேட்டோமோ அதற்கு விளங்கி அமல் செய்யக்கூடிய, செயலாற்றக்கூடிய நன்மக்களாக, மேன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.